கணேசா புறப்படலாமா? சந்தோஷமா புறப்படலாம். ரிசர்வ் பண்ண ஒரு டிக்கெட் வரணும். சார் சார் நான் தான் சார் அந்த டிக்கெட் நான் தான். அது நீ தானே? ஏறுங்க ஏறுங்க. ஏனத்தனமா சிரிக்காத, கதவு மூடு. மன்னிச்சுக்கோ. கால அடிக்க உட்காரியா? அந்த மாதிரி வாயை தங்கன்னு தூங்குறாங்க. ஈவிக்கு போது முடிக்குமா? ஏன் நிக்கிறீங்க? குந்திங்க, கால் நோவு போகுது. எங்க போற? இந்த பஸ் இது வரைக்கும் போகுது. இது மெட்ராஸ் வரைக்கும் போகுது. நீ எங்க போற? நானும் மெட்ராஸ்க்கு தான் போகணும். 50 ரூபா கொடு. 50 ரூபா பணம் இல்லைங்க. வண்டி எடுக்க சொல்லுங்க சார் பிளீஸ். இப்படியே தகராறு பண்ணா எனக்கு கட்ட கோவம். முதல்ல கீழே இறங்க வரவே ஐயா. சார் என்ன உங்க கூட பிறந்தவளா நினைச்சுக்கங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்லி சொல்லித்தான் என்ன வீணாக்குறாங்க. என் வேலைக்கு சீக்கிரம் நீ முதல்ல இறங்க. சொல்றதுல விட்டமா பாவம். உனக்கு பாவம்னா அந்த அம்மாவுக்கு பஞ்சாயத்து கூட. என்கிட்ட இல்லப்பா. உங்ககிட்ட பணம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்குறேன். எனக்கு எரிச்சல் வரும். சார் வண்டி எடுக்க சொல்லுங்க சார். கொஞ்ச தூரம் போன உடனே நானே இறங்கிடுறேன். கண்ட இடத்துல இறங்குறத விட இங்கே இறங்கி போறது எவ்வளவு மேலே. இறங்கி போ. ஏப்பா அந்த பொண்ணை இறக்க வேணாம், பணத்தை நான் கொடுக்குறேன். எனக்கு வேண்டியது பணம். அம்மா குஞ்சுக்குமா 50 ரூபாய் கொடு. யோ இது பஸ்ஸியா? அதெல்லாம் வீட்டுல வச்சுக்க. ஊர் வந்துருச்சுங்களா? இப்பதான் அவினாசி தாண்டி இருக்கு. இப்பதான் அவனாசி தாண்டி இருக்கிறமா. மரகதா மல்லிகா மல்லிகா. இது வரைக்கும் மரகதம் சொல்லிட்டு இருந்த, இப்ப நம்ம மல்லிகாங்கிற. அது சம்சாரத்தோட தங்கச்சிங்க. ஓஹோ. மங்களம் ரேணுகா. எவ்வளவுப்பா? 40 பைசா தந்தா மதி சார். பொட்டியில பணத்தை வச்சுட்டு வந்தேன். நீ வா, எடுத்து கொடுக்குறேன். இப்ப வரா. சாரி. இந்த மீதி. தேங்க்யூ. என்ன திருப்பி முடிக்கிற? மொழியும் சரியில்லை. அஞ்சில பொம்பளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
எல்லாரும் அவங்கவுங்க கைகால அங்கங்க வச்சுக்கின்னு தூங்குங்க. சேலம் வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் ஆட் பண்றேன். டைலர் ஆஃப் லைட்ஸ். என்ன இப்படி குளருது? எப்படி கீழே வந்தது? என்னது எதுவுமே காணோம். பெட்டி மாறிடுச்சா? ஐயோ, வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. எதுக்கு என் பெட்டி எடுத்த? தெரியாம எடுத்துட்டேன். என் பணம். ஐயோ, இது ஏன் மாட்டீங்க? இதுல இருந்து 400 பணம் எடுத்துட்டேன். திருடி எங்க வச்சிருக்க? கூட கண்டக்டருங்க என் பெட்டி. வண்டி நிறுத்த சொல்லி யாரு? என்ன தகவல்? அட நான் தாயா, என் பெட்டியில இருந்து பணத்தை எடுத்துட்டேன். திருடி என் பணத்தை கொடு. சத்தியமா நான் எடுக்கலங்க. அப்படின்னா என் பெட்டியை ஏன் திறந்த? என் பெட்டியை நினைச்சு உங்க பெட்டியை நான் எடுத்துட்டேன். தெரியாதனமா எப்படியுமே எடுக்கலாம். என் பணத்தை எடுக்கதா? ஐயோ, நான் கேட்டுக்கிறேன், நீ கவனிக்கிற. என் பணம் எடுத்துருந்தா கொடுத்துரு. ஏமா எடுத்திருந்தா கொடுத்துறேமா. ஏமா எடுத்திருந்தா கொடுத்துறமா. ஏமா எடுத்திருந்தா கொடுத்துறமா. இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, என் பணத்தை எடுத்தல, திருப்பி கூட. உங்க பெட்டியை தான் நான் எடுத்தேன். அதுல இருந்த பணத்தை நான் எடுக்கல. என்ன பணம் எங்க போச்சு? எனக்கு தெரியாதுங்க. பாத்தீங்களா? நீ பேசாமையா கீழே இறங்கி எடுத்து கொடுக்க சொல்றேன். கீழே இறங்கு. பெட்டி அங்க வை, அங்க வை பெட்டியை. வைங்க. முதல்ல இறங்கு நீ. வா. ராத்திரி நேரத்துல உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. இந்த பாருமா, அந்த பணத்தை எடுத்திருந்தேன்னா கொடுத்துருமா அந்த தம்பி கிட்ட. ஏமா நீ தானே பெட்டியை திறந்த, பணம் எங்க போகும்? பேசாம திருப்பி கொடுத்துரு. சத்தியமா நான் பணம் எடுக்கல. நான் தெரியாதனமா கேக்குறேன். வண்டியை விட்டு எல்லாரும் டீ குடிக்க போனாங்கல்ல, நீ மட்டும் வண்டியிலேயே குஞ்சு கிடந்தியே, எதுக்கு? அப்படி கேளுங்க, அப்பதான் இவ கொடுப்பா. ஐயோ, உனக்கு வேணையா? ஏயா துட்டிலேன்னு சொல்லிதான் இந்த அம்மா வண்டியில இருந்து இறக்கி விட்ட. நீ தானே துட்டு கொடுத்து ஏத்தி விட்ட. நீயே அனுபவிய எனக்கு என்ன? யோ, இப்ப என்னங்கற? முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வண்டி விடியா? இது போலீஸ் ஸ்டேஷனா? ஏய்யா, எல்லாரையும் காலகாலத்தோட கொண்டு சேர்க்கல. டேய் கோழி தலையா, என்ன இப்படி எல்லாம் கேட்டா நடக்காது. நான் இதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேளு. ஏமா, அந்த பொண்ணை மரவா கூட்டிக்கிட்டு போய் வேலை ஜாக்கெட் எல்லாம் பாருங்க, நிச்சயமா பணம் கிடைக்கும். இந்தாம்மா, வீணா ஏன் அழற? அந்த பணத்தை தந்துடலாம்ல. இது பாருங்க, நான் போட்டிருக்கிற சிலுவை மேல சத்தியமா சொல்றேன், அவர் பணத்தை நான் எடுக்கல. சார், அந்த பொண்ணு சிலுவை மேல சத்தியம் பண்ணுது சார். சார், அந்த பொண்ணு பணத்தை எடுக்கல சார். யோ, பணம் விட்டவனுக்கு தான் தெரியும் அவருடைய வருத்தம். ஆமா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறமா, என்கிட்ட வேற பணம் இல்லம்மா, திருப்பி கொடுத்துரு. வண்டியை மெட்ராஸ்ல விடுறேன், அங்க என்ன உணவும் பண்ணீங்க. வண்டியில ஏறுங்க, ஏதாவது தகராறு பண்ணீங்க நடக்கிற பொம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன். உங்ககிட்ட எப்படி பணம்? ஏறு மேல ஏறு. வண்டியில ஏறி விட்டுட்டு போடுமா? வண்டியை கொஞ்சம் நிறுத்துமா. இறங்குங்க இறங்குங்க. உங்க பஞ்சாயத்து தீர்க்க என்ன முடியல. மெட்ராஸ் பார்டர்லயே உங்களை விட வேண்டியது, நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஏதோ போனா போகுதுன்னு பீச்சாங்கல்ல கொண்டாந்து விட்டுருக்கேன், பழச்சு போங்க. பணம் தரேன்னு சொல்லி காந்தி சிலையில இருந்து கண்ணகி சிலை வரைக்கும் கூட்டிட்டு வந்தேன். என் பணம் எங்க? இப்போ அதை நான் சொல்றதை நம்புங்க. உங்க பணத்தை நான் எடுக்கவே இல்லை. கண்ணகி சிலைக்கு முன்னாடி இப்படி போய் சொல்றீங்க? நீங்க என்ன திருடின்னு நினைச்சாலும் பரவாயில்ல, உங்க 400 ரூபாயை திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு காரணம், பஸ்ல ஏறும்போது என் மேல பரிதாபப்பட்டு எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன். 6 மணிக்கு மட்டும் உனக்கு எப்படி பணம் வரும்? இத பாருங்க, இந்த சூழ்நிலையில என்கிட்ட இருக்கிறது இந்த வளையல் தான். உங்க பணத்தை நான் நிச்சயமா கொடுத்துறேன்.
எனக்கா? ஐயோ, கண்ணிக்கு சிலைக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு எனக்கே ஏற்பாடு பண்றேன்னு சொல்றானே. தாயே தலைவா, விட்டுடு. சரியான கஸ்மாலா சாவுகிறாக்கி. ச்சே, 6 மணிக்கே வரேன்னு சொன்னா 8 மணி ஆச்சு, இன்னும் காணுமே. ஒரு பொண்ணை நம்பி இப்படி ஏமாந்துடக்கூடாது. என்னங்க என்னங்க, நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. ஊருக்கு புதுசுங்கிறதுனால யாரும் நகையை அடமானம் வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு பெரியவர் தான் என் மேல பரிதாபப்பட்டு நகைய வாங்கிட்டு 400 ரூபாய் கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அந்த பொண்ணு உனக்கு எதுக்காக பணம் கொடுத்தது, நீ எதுக்காக அந்த பணத்தை வாங்கின, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நடராஜ் ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு சார்? நாங்க வந்து நடராஜ் ஸ்டேஷனுக்குங்கிற யூ ஆர் கரெக்ட். பீச்சில் ப்ராஸ்டியூஷன் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு ஏழியரா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர் சார், எங்க பரம்பரையில இது வரைக்கும் யாரும். யூ ஆர் கரெக்ட். 204 அந்த பெட்டி எடுத்து மேல வச்சுட்டு இவங்க 2 பேரும் பிடிச்சு உள்ளதா இல்லையா? மாமா, இவனுக்கு எல்லாம் இதுக்காக பீச்சில் அலையறானுங்க. பாத்தியா, உன்னால நான் எந்த மாதிரி வார்த்தை எல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. மூஞ்சா பாரு. யோ, 2 பேரையும் ஒரே லாக்கப்ல தள்ளிடாதயா, அப்புறம் புடிச்சிட்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் எல்லாம் போயிடும். யூ ஆர் கரெக்ட். சாரி சார். வாமா உள்ள. ப்ளீஸ் கோ யுவர் இன்சைட். தயவு செய்து இங்கிலீஷ் பேசாதீங்க சார். சார், கான்ஸ்டபிள் சார். சார், நான் உள்ள இருக்கணும் சார். எஸ், யூ ஆர் கரெக்ட். என்னப்பா சொல்ற? செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போறதை விட ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறேன். யார கொலை பண்ண போற? வேற யாரும் இல்லைங்க, நான் 3 நாளா குளிக்காம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற இவளை தான் கொலை பண்ண போறேன். தப்பு பண்ணதுனாலதான் உன்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. இங்க வந்து கொலை பண்றேன்னு சொல்றியே, நீ என்னமா சொல்ற? அவ சொல்ல மாட்டா சார். எப்படி சொல்லுவா? என் உயிரை எடுக்கிறதுக்குனே வந்திருக்கா. என் வீட்டுக்காரர் எப்பவுமே இப்படித்தான். முடிக்கிற இவரா உங்க வீட்டுக்காரர்? அவருக்கு தெரியாம 400 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கினேன். அது அவருக்கு பிடிக்கல. ஏதோ முக்கியமான செலவுக்கு பணம் வச்சிருந்தார் போல இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லைன்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போனவரு சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்கு வரல. ஆனா அவர் பீச்சுக்கு தான் போயிருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்ன அடிக்கடி அவர் அங்கதான் கூட்டிட்டு போவாரு. கடையில சேலையை திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கி அவரை சமாதானப்படுத்துறதுக்காக பீச்சுக்கு போனப்பதா அந்த போலீஸ்காரங்க எங்க மேல சந்தேகப்பட்டு எங்களை புடிச்சிட்டாங்க. என்ன கான்ஸ்டபிள் இது? கணம் நீதிபதி அவர்களே, குற்றவாளி கூண்டிலே நிற்கும் இந்த பெண் மிக மிக புத்திசாலித்தனமாக இவரை தன் கணவர் என்று கூறிவிட்டார். கணவர் என்று கூறிக்கொள்ளும் இந்த பெண்ணின் கழுத்தில் மாங்கல்யம் இல்லாதிருப்பது ஏன்? யூ ஆர் கரெக்ட். அரசாங்க வக்கீல் அவர்கள் மன்னிக்க வேண்டும். ஏற்கனவே என் பெயர் பிலோமினா என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை நினைவு கூறுகிறேன். இதையும் கனம் நீதிபதி அவர்கள் கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவ மத வழக்கப்படி எங்களுக்கு தாலி கட்டும் பழக்கம் கிடையாது. சந்தேகம் என்ற பெயரால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த தம்பதிகளை குற்றமற்றவர்கள் என கருதி இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன்.